5th லேயர் ஒன்னு சொல்றேன். உங்களை படைத்த இறைவனோடு ஒரு 2 நிமிடமாவது உட்காருங்கள். யாராக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும். நான் பைபிளில் வாசித்திருக்கிறேன், உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். அறிவும் அன்பும் உழைப்பும் இருக்கின்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் இறைவன். அது எல்லாம் இல்லாமல் சோம்பேறியாக இருக்கின்றவனிடத்தில் இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று பைபிள் சொல்கிறது. இறைவனோடு கனெக்டடா இருங்க. இந்த 5 லேயர், சுத்தமான கரங்கள், தூய்மையான இதயம், தீர்க்க தரிசனமான பார்வை, வெளிச்சமான புத்தி, ஆடாத கால்கள், இது தடுமாறுச்சுன்னா இது தடுமாறிடும். இதனோடு வாழ்க்கையை சந்திப்பது, சாதிக்க வேண்டும் என்கின்ற வெறி, வரையறுக்கப்பட்ட இலக்கு, எந்த சூழ்நிலையிலும் எந்த பொருள் வந்தாலும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகின்ற திறன், எதை செய்தாலும் மாறுபட்டு செய்யக்கூடிய திறன், ஆட்சி, தன்னம்பிக்கை, இதை கொண்டு புறப்படுகின்ற எவனும் வானத்தை வசமாக்கிக் கொள்கிறான், மிகப்பெரிய விஷயங்களை தேடிக்கொள்கிறான்.